வீடியோ எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு இதை வச்சு ரீச் ஆகணுங்கிறது கிடையாது. அவனுடைய ஒரே மைண்ட் செட் அது மட்டுமா இருக்க முடியாது. ஏன்னா இதுல காசு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆஸ்பெக்ட்ல அவங்க ஒரு டைம் ஒதுக்கி அவங்க பண்றாங்கன்னா ஒன்று அவங்களுடைய ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல கிரிஞ்சுக்கு என்ன இருக்கு? சினிமாலாம் லைஃப் மாத்துமா அப்படின்னு உங்களை யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்க காட்டு. பெருசா படிக்காத நானு வெறும் ஒரு எழுத்து 2 எழுத்துக்கும் தெரியாம இருந்த சின்ன பையனா இருக்கும் போது அப்பவே சினிமா பைத்தியமா இருந்தேன். அடிக்கடி ஒரு படத்தை 15 வாட்டி பார்ப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்த படத்தையே எத்தனை வாட்டி தான் பார்ப்பேன். இந்த மண்ணிலே குட்டுவாங்க. ஒரு டைம்ல எனக்கு சினிமா தேட்டர்ல வேலையே கிடைச்சிச்சு. அங்க வேலை செஞ்சிருக்கும் போது நிறைய படங்கள் பார்க்க வாய்ப்பு வந்து ஜிகிர்தண்டான்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல நம்ம சித்தா. இந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் சினிமா எப்படி எடுக்கிறாங்க, படம்லாம் எப்படி எடுக்கிறாங்க, ஒரு சில விஷயம் பேசிக்கான படங்களை பார்த்துக்கிறது நான் முடிவு பண்ண. ஒண்ணு சினிமால ஜெயிக்கணும், இல்லையா நம்ம உழைப்புல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு. லவ் நெவர் எண்ட்ஸ். இது ஒரு புதுவிதமான கான்செப்ட். இது எந்த சேனல்ல வருது அப்படின்னா நம்ம ஒரு மண்வாசம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ரெகுலரா கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.